வணக்கம் நல்லுள்ளங்களே. இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் நகர்ந்தாலும் ப்ரீமியம் நகர மாட்டேங்குது அண்ட் வந்து லாஸ் வருது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெல்டா வேல்யூ வச்சு. இப்போ அதோட பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விக்ஸு ஐவி இது எப்படி வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து ப்ரீமியம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ வந்து நம்ம ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்னு பிடிக்க மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்காங்க போகுது. ஆனால் போனாலும் நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகலை, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் டெல்டா வேல்யூ பற்றி. இதில் வந்து ஒரு 3-4 வீடியோ போடலான்னு இருக்கேன். மார்க்கெட் நகர்ந்தாலும் ஏன் நகர மாட்டேங்குது ப்ரீமியம்னு, ஏன் லாஸ் வருதுன்னு. ஃபஸ்ட் வீடியோ செக் பண்ணிக்கோங்க, மேலே வந்து லிங்க் தரேன். அண்ட் வந்து இப்போ செகண்ட் வீடியோ பார்க்கலாம், விக்ஸ். ஓகே, இப்போ இந்த விக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா, விக்ஸை பொறுத்தவரையில் இது என்ன ப்ரோ இது விக்ஸு அப்படின்னா, இது பின்னாடி நிறைய கால்குலேஷன் மேக்ஸ் அதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சிம்பிளாக இது என்ன அண்ட் வந்து இது எங்கே இருந்தால் என்ன நடக்கும் அது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. சரியா, இப்போ இந்த விக்ஸு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நிஃப்டி வந்து அடுத்த 30 நாளுக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு, சரியா, எந்த அளவுக்கு வாலட்டைலாக ஏற்ற இறக்கம் வந்து எவ்வளோ வந்து அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விக்ஸ். இது வந்து தனியாக வந்து நம்மளோட என்எஸ்சி வந்து கொடுக்குறாங்க இந்த சார்ட்டை, நமக்கு வந்து வேணால் செக் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூவோட அந்த இதில் வந்து போட்டிங்கனாலும் வந்துடும். ஓகே, இப்போ இந்த விக்ஸு நம்ம எந்த இடத்துல இருக்குது, இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குன்னா 13.6 அந்த ரேஞ்சில் இருக்கான். இது எப்படி, இது லோ விக்ஸா இல்லை ஹை விக்ஸா எப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ஸு வந்து 14 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. 14, சரியா, 14க்கு கீழே இருந்தால், விக்ஸு 14க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கலாம், அது ஒரு லோ விக்ஸ் மார்க்கெட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர்வப்படுறாங்க, இனியும் நிறையா வந்து இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடல, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, மார்க்கெட் இந்த சடன் ஃபாலு கிராஷு இதெல்லாம் நடந்துடாது. இன்னொன்றுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் ப்ரீமியம் லோவாக தான் இருக்கும். சரியா, லோ ப்ரீமியம் தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் செல்லருக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு வீக்லி ட்ரேட் ஒரு மந்த்லி ட்ரேடில் ரொம்ப கம்மியான ப்ரீமியமில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஒருவேளை சடன் மூமெண்டம் வருதுன்னா அங்கே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பெருசாக லாஸ் பண்ணுவாங்க, பையர்ஸ் நிறையா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னா, விக்ஸு லோ 14க்கு கீழே இருக்கு இல்லைங்களா, இது 14க்கு கீழே நின்றுருக்காது, தினமும் மூவ் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, விக்ஸ் வந்து கீழே 14க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, இந்த லைன் வச்சுக்கோங்க, 14க்கு மேலே விக்ஸ் போயிடுச்சுன்னா அது லோ டு ஹை விக்ஸ் போது, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் என்னன்னா, இப்போ வந்து விக்ஸ் வந்து மார்க்கெட் எங்கேயுமே நகரல. இப்போ நிஃப்டி வந்து 23,250 இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து எங்கேயுமே நகரல, 23,250 இருக்குது. ஆனால் விக்ஸு மட்டும் நல்லா ஏறிடுச்சு. இப்போ 14, 15, 16ன்னு ஒரு நாளில் டக்குன்னு ஏறிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் மூவ் ஆனாலும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்டு அதோட ப்ரீமியம் ஏறிடும். சரியா, ஏன் அப்படி ஏறுது ப்ரோ, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட்டில் பேனிக்கு தான் காட்டுது. மார்க்கெட்டில் பயம் வந்துடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நிறையா கான்ட்ராக்டை வந்து அதிக ப்ரீமியமுக்கு செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரியா, அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து அதிக டிமாண்ட் அவனுக்கு கேட்பானுங்க. ஒரு பேனிக் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விக்ஸ் வந்து ஏறும். இந்த விக்ஸ் ஏறுறதுனால அண்ட் வந்து ப்ரீமியமும் ஏறிடும். அதனால் இந்த ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு எப்போவுமே என்ன மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லோ டு ஹை விக்ஸ் போகுதுன்னா, விக்ஸ் 14லேருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரேடு எடுத்துட்டேன் 14 அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷன் செல்லிங் எடுத்துருக்கேன்னா, திடீர்னு வந்து ஒரு 16 17 போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், லாஸ் பண்ணிவிடுவேன். மார்க்கெட் நகரலனாலும் என்ன ஆகும், எனக்கு லாஸ் வரும். இதே பையர்ஸுக்கு ப்ராஃபிட் வரும். சரியா, ஓகே, எப்போவுமே ஒரு பையர்ஸுக்கு முக்கியமாக புட் ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து விக்ஸும் ஷூட்டப் கொடுக்குது, மார்க்கெட்டும் இறங்குது. அது முக்கியமாக புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட் இறங்கும் போது விக்ஸு ஷூட்டப் கொடுக்கும்போது புட் ஆப்ஷன் பையர்ஸ் மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆட்களே மார்க்கெட்டில் இல்லை, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த விக்ஸ் வந்து ஹை விக்ஸ்னு எது குறைக்கலாம், 14க்கு கீழே லோ விக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டீங்க. தென் வந்து நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் தைரியமாக.
சரியா. மார்க்கெட் சடன் ஃபால்லாம் வந்துடாது. திடீர்னு விக்ஸ் வந்து நமக்கு ஹை விக்ஸ்ன்னு எது குறிக்கலாம், மார்க்கெட்டில் அன்ஸ்டேபிலிட்டி, பெரிய கேப் டவுன் கிராஷ் எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் திடீர்னு இந்த மாதிரி நடக்கலாம் இல்லைங்களா. அதெல்லாம் எதுனா விக்ஸ் 2022க்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹை விக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். சரியா. விக்ஸ் வந்து 2022க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஹை விக்ஸ் மார்க்கெட்டு. அங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு வேளை கிராஷ் ஆகிறது, அவர் வந்து ஒரே நாளில் வந்து ஒவ்வொரு நாள் 2-3% மார்க்கெட் ஏறும் இறங்கும், இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இந்த ஹைவிக்ஸ் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்னா விக்ஸு 11லேருந்து 14 மேக்ஸிமம் 16 சம் வாலட்டிலிட்டி. இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் ட்ரம்ப் பார்த்துட்டிங்கன்னா டாரிஃப் நியூஸ் வருது, விக்ஸ் லைட்டாக ஷூட் அப் கொடுக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த நியூஸ் வரக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாருங்கள், விக்ஸு சடனாக வந்து ஒரு 8% ஏறிச்சு, தெரியுதா, 8லேருந்து 10% ஏறிச்சு. தென் விக்ஸ் என்ன ஆகுது, 14 திரும்பி பஞ்ச் பண்ணிட்டு 14லே நிற்கிறான், 14க்கு மேலே போகல. அப்போ ஒரு வேளை 14 அந்த ட்ரம்ப் கொடுத்த டாரிஃப் நியூஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருந்தா விக்ஸ் 14க்கு மேலே போயிருந்தது, நல்லா க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹை வாலட்டிலிட்டியை பார்த்து போகுது, கொஞ்சம் அது மார்க்கெட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி. ஆனால் ஸ்டில் மார்க்கெட் 14 கீழே இருக்கிறனால ட்ரம்ப் அதாவது டாரிஃப் நியூஸுங்கிறது பெருசாக பாதிக்கலை அப்படிங்கிறத நம்ம கருதிக்கலாம். சரியா. ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறையா ப்ராஃபிட் பண்ணுறதுங்கன்னா இந்த 20 விக்ஸ் 2022லாம் போயிடுச்சு, நிறைய ப்ரீமியம்லாம் ஷூட்டப் கொடுத்துரும், அங்கே தான் அவங்களாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், லோ விக்ஸில் வேறு மாதிரியான ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் செல்லிங் இதெல்லாம் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். சரி. இது இந்தியா விக்ஸ். சரியா. இந்த இந்தியா விக்ஸுங்கிறது நிஃப்டியோட மூமெண்டம் குறிக்கிறது. நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, இல்லை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குறீங்கன்னா அது ஐவி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா. அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இது வந்து ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்கும் பாருங்கள், தீட்டா டெல்டா பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், மீதியெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அண்ட் வந்து இந்த ஐவின்னு போட்டிருக்கு தெரியுதுங்களா, இதுதான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது. இப்போ அட்டிமணி ஐவி கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அட்டிமணி வந்து 20 இது எடுத்துக்கலாம், 23,300 எடுத்துக்கலாம். சரியா. 23,300 வந்து இப்போ 11.40-46 இருக்கா. இப்போ ஒரு வேளை வந்து இந்த 11லேருந்து 10 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து வேகமாக டிக்ரீஸ் ஆகும். 29 அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வந்து 129க்கு 110 100 அந்த மாதிரி வந்து இறங்கும். ஒரு வேளை வந்து இந்த அட்டிமணி ஐவி ஷூட் அப் கொடுக்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எனி ஸ்டாக், நீங்கள் இதை நான் நிஃப்டி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எனி ஸ்டாக் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இது திடீர்னு வந்து 11-11லேருந்து 15 போகுதுன்னா ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா நல்லா பூஸ்ட் ஆகும். சரியா. இது ரொம்ப க்ளோஸராக இருக்கிற ஆப்ஷன்ஸை விட கொஞ்சம் தள்ளி மந்த்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டாக்குக்கு வந்து இந்த வாலட்டிலிட்டியா, அதிகமான வாலட்டிலிட்டியா லோ வாலட்டிலிட்டியா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதோட இயர்லி ஐவி பர்சன்டேஜ் அண்ட் வந்து பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, அதோட கம்பேர் பண்ணும். அது நான் வந்து ஐவி பர்சன்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா டீப்பான சப்ஜெக்ட்டு. நான் வேணா கேளுங்க, நான் வந்து இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன். சரியா. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த நியூஸ் டைமில் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அத்திமணியோட ஐவி இன்க்ரீஸ் ஆகும். நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐவி என்ன ஆகும்னா ட்ராப் ஆகிடும். சரி. இப்போ ட்ராப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரீமியம் வந்து கரைஞ்சு போயிடும். 129 அப்படிங்கிறது டக்குன்னு 80 60ன்னு வேகமாக அந்த தீட்டா வேல்யூவோடு சேர்ந்து நமக்கு கரைஞ்சு போயிடும். சரியா. இந்த மாதிரியான விக்ஸு ஐவி அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் வேல்யூலாம் முன்னாடியே பேசுனது, இந்த டெல்டா வேல்யூலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு ப்ரீமியமை வந்து டிசைட் பண்ணுறது. நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், இது பிரேக் ஆகிடுச்சு, இது அங்கே அடுத்தது போகணும் அப்படின்னு சில பேர்லாம் அவுட் ஆஃப் த மணியே எடுத்து வைக்கிறாங்க. முக்கியமாக இங்கே மாதிரி போயிட்டு மார்க்கெட் இருக்கிறது 23,250 ஆளுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24,000 வந்து போல் வாங்கி வச்சுருக்காங்க, 24,000லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இல்லை வந்து டெல்டா வேல்யூ பாருங்கள், டெல்டா வேல்யூ இருக்காது. அண்ட் வந்து ப்ரீமியமும் 4 ரூபா 5 ரூபா இருக்குன்னுலாம் வாங்கி வச்சுருவாங்க, அது 10,000 வாங்கி வச்சுருவாங்க. 4 ரூபா 5 ரூபாய்க்கு நிறையா லாட்டு கிடைக்குதுன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான ஐவி அப்புறம் வந்து விக்ஸு இதெல்லாமும் ஒரு கான்ட்ராக்டை வந்து நமக்கு ப்ரீமியமை பாதிக்கும். சரி. ஓகே. இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலைன்னா சொல்லுங்கள்,
நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் டீப்பாக சொல்ல பார்க்குறேன். சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.